பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கும், மேன்மைப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தையினாலே மனிதன் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். தேவனுடைய நோக்கம் என்ன என்பது எல்லாருமே ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அவருடைய வலது பரிசத்தில் நமக்கு ஒரு இடத்தை என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்மை அழைத்து செல்வதற்காகவே தேவன் இந்த உலகத்தில் வந்து சாத்தானுடைய பிடியில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குகிறார். பாவத்தில் சாபத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கி அவங்களை ரட்சிப்புகளை நடத்தி சபைகளில் கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுத்து நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்தி அவர்களை என்ன செய்கிறார், போஷித்து அவர்களை மேன்மைப்படுத்துகிறது அவருடைய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த செயலில் யாரெல்லாம் பங்கு கொள்ளுகிறார்களோ தேவன் அவர்களையும் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவருக்கு பிரியமானவைகளை செய்யும்போது அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவது இயற்கையான ஒரு சுபாவம். எல்லாருக்கும், நம்ம மனிதர்களுக்கு அப்படித்தான். நமக்கு பிரியமானவைகளை செய்தால் நம்ம அவங்கள என்ன செய்கிறோம், தேங்க்ஸ் சொல்கிறோம், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், அவங்கள என்ன செய்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே போல் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பிரியமில்லாதவைகளை செய்யும் பொழுது அவர்களை தள்ளி போடுகிறார், புறம்பாக்குகிறார். ஏலியின் இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏலியின் பிள்ளைகள் மகா கொடுமைக்காரர்களாக இருந்தார்கள், காணிக்கைகளை பிடுங்குகிறவர்களாக இருந்தார்கள், சுயநலத்தின்படி வாழ்ந்தார்கள். தங்களுடைய குடும்பம் தங்களுடைய ஒரு காரியத்துக்காகவே எல்லா மக்களை பயன்படுத்த விரும்பினார். சிற்றின்பங்களுக்காக, ஒரு சுகபோக வாழ்க்கைக்காகவே ஆலயத்தை என்ன செய்தார்கள், பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள். ஆனால் தேவன் அவைகளிலிருந்து அவர்கள் நீக்கி போடுவதற்காக ஒரு சிறுமைப்பட்ட ஒரு ஸ்திரியை கர்த்தர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் தான் அடைத்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, சில சமயங்களில் நம்ம பார்க்குறோம், எனக்கு ஏன் இந்த சிறுமைப்பட்ட நிலைமை, எனக்கு ஏன் இந்த ஏழ்மை, எனக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த துக்கம் கணக்கு, எனக்கு ஏன் இந்த ஒரு அழுகை கண்ணீர் கவலை என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்கே வேதனை இருக்கிறதோ, எங்கே துக்கம் இருக்கிறதோ அங்கே கர்த்தர் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நீங்கள் அந்த நேரத்தில் கர்த்தரோடு கூட இணைந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசம் உள்ளதாக என்ன செய்யும், காணப்படும். மனுஷர்களை அல்ல, கர்த்தரை நம்பணும். நீங்கள் வேதாங்கத்தில் எல்லா பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பாருங்கள், அவங்க துக்கப்படும் போது, அவங்க துயரப்படும் போது தான் கர்த்தர் அவங்களுக்கு கூட என்ன செய்கிறார், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்வதோடு கூட மாத்திரமல்ல, அடுத்ததாக அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வைப்பதற்கான வழிகளையும் என்ன செய்கிறார், அவங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆகார் அந்த ஆபிரகாமை விட்டு சாராளை விட்டு ஓடி போகும் பொழுது சாராளை உனக்கு என்ன வந்தது என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் அதை அறிந்திருக்கிறார். அவங்க வேதனைப்படுத்துகிறதை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். அந்த வேதனை எதுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நீ தனித்தவளாக இருந்து ஒரு பெரிய ஜாதியாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். உனக்கு கொடுக்கப்படுகிற புதல்வனை அந்த அந்த கஷ்டத்திலிருந்து உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே அந்த பாடுகளை என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். திரும்பவும் போய் அவளுக்கு அடங்கியிரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2ஆம் தடவையும் கர்த்தர் அந்த அவள் ஓடி வரும் பொழுது கர்த்தர் அவளுக்கு புதிய பாதைகளை உருவாக்கி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளை தனியாக பிரித்து விடும்போது ஆபிரகாம் தேவனிடத்தில் கேட்ட பொழுது சாராள் சொன்னபடியே செய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, சில சமயத்தில் கர்த்தரே நம்மளை தாழ்த்துகிறார் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்மை உயர்த்துவதற்காக தாழ்த்துகிறார். உங்கள் சொந்த காலிலே நிற்பதற்காக உங்களை தாழ்த்துகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கசப்புகளை மாற்றுவதற்காக, யாரையும் நம்பி வாழ்வதாக அல்ல, தேவனை விசுவாசித்து நம்ம கொடுக்கிறவர்களாக மாற்றுவதற்காக, மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு நம்மை உயர்த்துவதற்காகவே தேவன் நம்ம என்ன செய்கிறார், பிரித்தெடுக்கிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையாக உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை
வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை மேன்மைப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் சிறிய நிலைமையில் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கவலைப்படாதுங்க. அதுக்காக வேண்டி வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க எங்களை கத்த தேட மாட்டாரா அப்படின்னு சொல்லி நினைக்காதுங்க. பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை. ஆமாம், நீதிமானுக்கு யாரும் தேவை கிடையாது. அவங்களுக்கு எல்லா வழிகளும் என்ன செய்யும் தெரியும், வேதம் தெரியும். அவங்க அந்த சின்ன வழியிலேருந்து மேலே வந்திருப்பாங்க, தாழ்மையிலேருந்து மேலே வந்திருப்பாங்க. ஆக அவங்களும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ மற்றவங்க போதிக்கிற மாதிரி பணக்காரன்லாம் நரகத்தில் தள்ளப்படுவான் அப்படின்னு கிடையாது. வேதத்தின்படி வாழ்ந்தால் எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் உண்டு. ஐஸ்வர்யவானாகத்தான் எல்லாரும் வாழ்ந்தார்கள். தேவன் ஐஸ்வர்யவானாக மாற்றுவதற்கு தான் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வழி நடத்துதலை கொடுத்திருக்கிறார். அங்கே பூமியெல்லாம் சுத்த பொன்னாக இருந்தது என்று சொல்லியிருக்கு. அந்த பரலோகத்தில் வீதியெல்லாம் சுத்த பொன்னாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர், அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். எந்த விதத்திலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. தேவனுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணின மனுஷன் பெரிய பணக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சகையு பெரிய பணக்காரனாக இருந்தான். கர்த்தர் அவனை நேசித்து அவனை ரட்சிப்புகளை என்ன செய்தார், நடத்தினாக. ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது, சாதாரண மக்களுக்கும் உரியது, பெரியவர்களுக்கும் உரியது. ஆனால் என் சிறியவர்களை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னால், சிறியவர்களை தேர்ந்தெடுத்தால் அங்கே முற்றிலுமாக கர்த்தரையே என்ன செய்வாங்க, நம்புவார்கள். கர்த்தரையே நம்புவாங்க. இப்போ பாருங்களேன், நீங்கள் மும்பையில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, டெல்லியில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, அந்த பெங்களூரில் மக்கள், தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, பல இடங்களில் தமிழ் மக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்க வழிபடுகிற தேவாலயத்திற்கும் ஊரில் இருக்கிற தேவாலயத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஊரில் இருக்கிற மக்களுடைய விசுவாசத்தை காட்டிலும் வெளியில் இருக்கிற நம்முடைய தமிழ் மக்களுடைய விசுவாசம் அதிகமாக இருக்கிறதே நம்ம என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். கோயம்புத்தூரில் நீங்கள் பார்க்கலாம், திருநெல்வேலியிலேருந்து போய் கோயம்புத்தூரில் கடை வச்சு முன்னேறி இருக்கிற மக்களை பார்க்கணும். உற்சாகமாய் காணிக்க கொடுப்பார்கள், உற்சாகமாய் செயல்படுவார். குடும்பமாக ஆலயத்துக்கு வருவாங்க, ஆண்களும் பெண்களுமாக என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க. இது நம்ம ஊரில் பார்த்தா அப்படி இருக்காது. அங்கே பெண்கள் போவாங்க, பிள்ளைகள் போவாங்க, ஆண்கள் அதிகமாக போக மாட்டாங்க. அவங்களுடைய வேலைகளை தான் அதிகமாக என்ன செய்வாங்க, கவனிப்பாங்க. எங்கள் சரௌண்டிங்கில் உள்ளதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போது இந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வெறுங்கையாய் மும்பை பட்டணத்துக்கு வந்திருப்பார்கள், வெறுங்கையா டெல்லிக்கு போயிருப்பாங்க, வெறுங்கையா கோயம்புத்தூருக்கு போயிருப்பாங்க, வெறுங்கையா பெங்களூருக்கு போயிருப்பாங்க, வெறுங்கையா சென்னைக்கு போயிருப்பாங்க. அவங்க வேலை செஞ்சு முன்னேறி கர்த்தரை நம்பி அவங்க ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக கோடீஸ்வரனாக கூட மாறின மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கர்த்தருக்கு எதையும் செய்ய ஆயத்தமாகி விடுகிறார்கள். கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிச்சார். நான் வெறுமையாக தானே வந்தேன், நான் 100 ரூபா கொண்டுட்டு தான் அந்த மும்பை பட்டணத்துக்கு வந்தேன், நான் வெறுங்கையா 5 ரூபா கொண்டுட்டு வந்தேன், 10 ரூபா கொண்டுட்டு வந்தேன்னு சொன்ன ஆட்கள் நிறைய பேர், வெறுங்காலாய் வந்த என்று சொல்லுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ தேவன் நம்ம எப்படி உயர்த்துகிறார், அப்போ அதை ஒரு நன்றியுள்ள பிள்ளைகளாக என்ன செய்கிறாங்க, அவங்க நினைத்து அவங்க சென்ற இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே என்ன செய்கிறாங்க, கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். பிரியமானவர்களே பாருங்கள், அதனால தான் கர்த்தர் அந்த 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 எண்ணம், அந்த கீழேருந்து வர்றவங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணம் என்ன செய்யும் இருக்கும். கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி மேலே வர்றவங்களுக்கும் இயற்கையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய வித்தியாசங்களை என்ன செய்ய முடியும், காண முடியும். இயற்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எங்கள் அப்பா பணக்காரங்களாக இருந்தாங்க, நாங்கள் பணக்காரங்களாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், அப்போ கர்த்தரை தேடுறது கொஞ்சம் என்ன செஞ்சிடும், குறைந்து விடுகிறதை நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்வார்கள். இந்த ஏழ்மை நிலையில் இருந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கி வடக்கு பகுதியில் மிஷினரிகளாக, ஊழியக்காரங்களாக ஜொலித்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் கூட ஏழ்மை நிலையில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எங்கும் போய் சுவிசேஷத்தை தைரியமாக அறிவித்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்களை என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். பிரபுக்களோடு கூட என்ன செய்கிறார், அமர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படி கஷ்டப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு தான் உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு, தாழ்மைப்படுத்தி இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ தாழ்மை நீக்குவதற்கு தேவனிடத்தில் என்ன செய்யணும், போக வேண்டும். சங்கீதம் 138ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனே தூரத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். அப்போ பாருங்களேன், 100 ஆடு இருந்தால் கூட ஒரு ஆடு காணாமல் போனால் அந்த ஆட்டை குறித்து தான் கவலைப்படுறார். என்ன எப்படி கவலைப்படுவார், அதுக்கு ஆகாரம் கிடைச்சதோ கிடைக்கலையோ, தண்ணி கிடைச்சதோ
கிடைக்கலையோ, யார் கையில் மாட்டிச்சோ தெரியலையே, அது நம்மக்கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அங்கே போய் சந்தோஷமாக இருக்குதோ இல்லையோ, இப்படி பல விதங்களில் அவர் கவலைப்படுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி அந்த கர்த்தருடைய மந்தையை விட்டு வெளியில் போன பிள்ளைகள் அங்கே ஒரேல கஷ்டப்படும் போது கர்த்தர் விதமாக தான் யோசிப்பார். இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு வேண்டிய வசனம் நான் வச்சுருந்தேன் கொடுக்க முடியலையே, வாக்குத்தத்தம் வச்சுருந்தேன் கொடுக்க முடியலையே, என் சமூகத்தை தேடி வரலையே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் எங்கே தேடி ஓடிட்டுருக்கிறீங்க? பணத்தை தேடி ஓடிட்டுருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தரை தேடி ஓடி வாங்க. கர்த்தர் நமக்கு வாரத்தில் ஒரு நாளை என்ன செஞ்சுருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த ஒரு நாள் கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. அந்த ஒரு நாளிலே கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். தினந்தோறும் ஜெபிக்கணும். ஆனால் மகிமைப்படுத்துறதுக்கு, ஆராதிப்பதற்கு ஒரு நாளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? நியமித்து உங்கள் பேச்சை கேட்க அவர் அமர்ந்து இருக்கிறதை கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவரோடு கூட நாமளும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு அது ஒரு நல்ல நாளாக என்ன செய்கிறது? காணப்படும். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கும்போது, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்றவங்களை கேலி செய்து வாழுகிற குடும்பங்களை பார்க்கிறோம். மற்றவங்களை குறை சொல்லி வாழுகிற குடும்பங்களை பார்க்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க என்ன நினச்சிக்கிடுறாங்க அப்படின்னா, நாங்கள் அவங்கள விட பெட்டராக இருக்கோம், நாங்கள் அவங்கள விட ஞானவனாக இருக்கிறோம், நாங்கள் அவனை விட புத்திமானாக இருக்கிறோம், அவங்கள விட நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க? குறை சொல்லி கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. 10 பேரை எடுத்துகிட்டு அதில் எப்படியும் 3 பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் அந்த குறை சொல்வருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் என்ன செய்யாது? இருக்க வாய்ப்பு இல்லை பிரியமான. அதனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். குறை சொல்கிற லிஸ்ட்டில் நம்ம பேர் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்களை கண்டித்து உணர்த்துறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்குறார். ஒருத்தன் தப்பு செஞ்சால் என்ன செய்யலாம்? கண்டித்து உணர்த்தலாம். குறை சொல்கிறதுக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த குறையை நீங்கள் பிரசித்தப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. பல பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி அந்த குறையை கொண்டு போய் என்ன செய்றீங்க? அறிவிக்க. அதில் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, யாரும் மனம் திரும்ப மாட்டாங்க. இதுக்கு பதிலாக அந்த குறை சொல்கிறவங்க நேரே போய், உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குது, நீ இதை மனம் திரும்பு, இந்த வாழ்க்கையை உனக்கு சரியில்லை, இப்படி போனால் நீ முன்னேறிட மாட்டான்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதனால் இகழ்வோரை இகழ்கிறார். அவன் பிரியமானவர்கள். சின்ன வயசில் நம்ம எல்லாரையும் கேலி பண்ணுவோம். ஊனமற்றவர்களை கேலி பண்ணுவோம், குருடர்களை கேலி பண்ணுவோம், வயசானவங்களை கேலி பண்ணுவோம், கிளம்பிப்போம். இப்படி பல காரியங்களை என்ன செய்வோம்? குழந்தை இல்லாதவங்களை கேலி பண்ணுவாங்க, திருமணம் ஆகாமல் இருக்கிற குடும்பத்தை பார்த்து கேலி பண்ணுவாங்க. என்ன இப்படி பல விதத்தில் கேலி பண்ணிகிட்டே என்ன செய்வாங்க? இருப்பாங்க. குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்களுக்கு குறை சொல்கிறது. தன்னிடத்தில் குறைய மறைக்கிறதுக்கே ஒரு குறை சொல்லுவாங்க. ஆமாம். அப்போ இந்த தன்னுடைய ஏழ்மையை மறைப்பதற்கு, தன்னுடைய குறைவுகளை மறைப்பதற்கு, அவனால் தான் நான் கெட்டு போயிட்டேன், என் புருஷனால் நான் கெட்டு போயிட்டேன், எங்கள் அம்மாவால் கெட்டு போயிட்டேன், எங்கள் பிள்ளையால் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லுகிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எங்கள் சொந்த பந்தத்தினால நான் கெட்டு போயிட்டேங்க அப்படி சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லை பிரியமானவர்களே. நீங்கள் தேவனை தேடாமல் இருந்ததுனால கெட்டு போயிட்டீங்க. வசனத்தின்படி நடக்காமல் இருந்ததுனால கெட்டு போயிட்டீங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு தெளிவாக பேசி வச்சிருக்கிறாரு. என்னை தேடி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக இகழ்வோர் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ளவருடைய லிஸ்ட்டில். தாழ்மைன்னு என்ன அர்த்தம்? எல்லாரையும் மதிக்கிறது தான் தாழ்மை. நம்ம ஒரு ஆலயத்துக்கு போனால் அதில் கஷ்டப்பட்டவங்க வருவாங்க, பணக்காரங்க வருவாங்க, நல்ல கலராக இருக்கிறவங்க வருவாங்க, கருப்பாக இருக்கிறவங்க வருவாங்க, ஊனமற்றவங்க வருவாங்க, நல்லா இருக்கிறவங்க வருவாங்க. பல காரியங்கள் இருக்குது. அறிவுள்ளவங்க வருவாங்க, அறிவு இல்லாதவங்களும் வருவாங்க, படித்தவங்க வருவாங்க, படிக்காதவங்களும் வருவாங்க, தூத்து துடைக்கிறவங்க வருவாங்க, நீதிபதிகள் வருவாங்க, ஜட்ஜிகளும் என்ன செய்வாங்க, அந்த பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்களும் ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட சர்ச்சுக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது இதெல்லாம் அவர் கொடுத்த கிருபை என்பதை உணர்ந்து எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொண்டாதான் அதுதான் தாழ்மை. அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். ஆமென். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, லேவியராகமம் 23:29 சொல்லுகிறது. 23:29 அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்று சொல்லப்படுது. அந்நாளிலே என்ன நாள்? ஓய்வு நாளிலே. ஓய்வு நாளிலே, ஆலயத்துக்கு நீங்கள் போகிற நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாமல் போனீங்கன்னா அந்த அந்தஸ்தோடு போயிடக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற பணம் அங்கே தெரியக்கூடாது, உங்களுடைய பெருமை அங்கே தெரியக்கூடாது, உங்களுடைய கல்வி அங்கே தெரியக்கூடாது, மற்றவங்களுக்கு முன்பாக தெரியக்கூடாது. உங்கள் ஆத்துமா தான் தெரியணும். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை பார்க்க தான்
விரும்புகிறார். உங்கள் பணத்தை பார்க்க விரும்பலை, உங்களுடைய அந்தஸ்தை பார்க்க அவர் விரும்பவில்லை. அதெல்லாம் அவர் கொடுத்தது அவருக்கு தெரியும். அவர் நினச்சா இன்னும் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால் அந்த நாளிலே தன்னை தாழ்த்தி பெருமைக்காக காணிக்க கொடுக்கக்கூடாது. பெருமைக்காக நிறைய கொடுத்து நிறைய பேர் சீரழிந்து போயிருக்கிறதை பார்க்குறோம். நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். பெருமைக்காக கொடுப்பாங்கன்னா, அந்த ஆலயத்தை கட்டி கொடுப்பேன், இந்த ஆலயத்தை கட்டி கொடுப்பேன், என் பேர் வரணும், என் பேர் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குடும்பங்களை பார்க்கும்போது பரிதாபமாக தான் நினச்சது இருக்கிறது. அவங்களும் இன்னைக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தரத்தராகி போனாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கொடுக்கறது கூட தேவனிடத்தில் கேட்டு கொடுக்கணும். நேற்று கேட்டு கொடுக்காம நிறைய பேர் கெட்டு போய் விடுகிறதை பார்க்குறோம். உங்களுக்கு எந்த இடத்துல விதைக்கணும், உங்களுக்கு யாரை உயர்த்தணும். இப்போ ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தால் கர்த்தர் அவங்களுக்கு நின்று ஒரு 10 ஏழைகளை வச்சுருப்பார், 10 ஊழியக்காரங்களை வச்சுருப்பார். அந்த 10 ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யும் வரும். அந்த 10 ஏழைகளுக்கு உதவி செய்தால் தான் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் இதுக்கு இடையில சத்துரு புகுந்து மற்றவர்களை காண்பித்து கொடுத்துடுவான். உணர்ச்சி வசப்படுத்தி மற்றவங்களை என்ன செஞ்சிருவான், மற்ற ஊழியர்கள் அதில் இல்லை, அந்த லிஸ்ட்டில் தேவன் கொடுத்த லிஸ்ட்டில் இல்லாத ஊழியர்களை உள்ள வந்து புகுத்திடுவான். தேவனுடைய லிஸ்ட்டில் இல்லாத ஏழைகளை கொண்டு உள்ள வந்து புகுத்திடுவான். அப்போ அந்த இடத்துல விதைக்கும்போது கர்த்தர் சொல்லுவார், அவங்களுக்கு நான் வேறு இடத்த வச்சுருக்கிறேன். பிரியமானவர்களே, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதெல்லாம் கவனித்து தான் நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறது. எனக்கு தாங்க கொடுத்தா வாங்கிட்டே போகிறது நல்லதில்லை. ஊழியக்காரங்களும் அப்படி தான், கொடுத்தா வாங்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. கடவுள்கிட்ட கேட்கணும், இது வாங்கலாமா வாங்க வேண்டாமா. சிலர் எனக்கு கிறிஸ்துமஸ் தோறும் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதை நான் பார்த்துருக்குறேன். சிலர் அப்படி 2-3 வருஷம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு கர்த்தர் சொல்வார், இந்த ட்ரெஸ்ஸு இனிமேல் நிப்பாட்டு, அது வேறு ஊழியக்காரனுக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவார். நம்ம சொல்ல முடியாது, நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம தப்பாக என்ன செய்வாங்க நினைப்பாங்க, பெருமையாக பேசுகிறாங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. நான் அதுக்காக என்ன செய்வேன் அப்படின்னா, அந்த நாட்களில் அந்த கிறிஸ்மஸ் டயத்தில் அந்த வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா முன்னாட்களில் நம்ம 3 பேர் தான் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். 3 பேருக்கு என்ன செஞ்சாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. இந்நாட்களில் அவங்க வீட்டுக்கு 10-15 பேர் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. 10-15 பேருக்கு அவங்களால என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கசப்பு வந்துடும், கொடுக்கும்போது ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால் அவங்க வெறுப்போடு கொடுப்பாங்க. அதை வாங்கி நமக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்யாது, இருக்காது. அப்போ தேவன் என்ன செய்கிறார், தடை என்ன செய்கிறார், நம்ம சந்தோஷமாக கொடுக்கறதுக்காண்டி நம்ம என்ன செய்கிறார், பின்வாங்க பண்ணுகிறார். நான் என்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீ போகாத. நான் அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாலேயே பின்வாங்கி விடுவேன். அந்த வீட்டுக்கு போகிறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். நம்ம போயிட்டு வந்தோம்னா நமக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ இப்படி வாழ்ந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், முன்னேற முடியும். காணிக்க கொடுக்குற காரியத்தில் அப்படி தான். அது என்னால் நமக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவன் நமக்கு தருகிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் நமக்கு எந்த இடத்துல வச்சுருக்கிறோம் அந்த இடத்துல நம்ம போய் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளலாம், வந்து கொடுப்பாங்க. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்க. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ விதைக்கிறது கூட தேவனிடத்தில் கேட்கணும். கேட்டு நம்ம விதைச்சோம் அப்படின்னா அந்த அந்த பணத்தை அது ஆசீர்வாதமாக என்ன செய்யும், செலவழிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பொருட்கள் திருட்டு கூட போகாது, நம்ம கட்டின ஆலயம் இடிக்கப்படாது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்ததெல்லாம் அது அப்படியே தான் என்ன செய்யும் இருக்கும். அப்போ பிரியமானவர்களே, அப்போ தேவன் கொடுத்தவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நான் சின்ன காரியத்தில் கூட நான் பார்த்துருக்குறேன். நான் ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் பழைய ஹெல்மெட்டை என்ன செஞ்சிடலாம், வெளியில் யாருக்கா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொது இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன். யாராவது என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வச்சுட்டு நான் வந்துட்டேன். அப்போது நான் 3 நாளாக பார்க்க அந்த ஹெல்மெட்டு அதே இடத்துல தான் என்ன செய்யுது இருக்குது. யாரும் என்ன செய்யலை, தொடலை. பாருங்களேன், எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது பாருங்கள். நம்ம அப்படி நம்மளுடைய சின்ன பொருளாக இருந்தால் கூட ஒரு பாதுகாப்பாக என்ன செய்யுது இருக்கிறத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தேவன் நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற ஒரு தன்னுடைய தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஒரு ராஜாவுக்கு ஒரு கேடு வருகிறது, தேசத்துக்கு ஒரு கேடு வருகிறது என்பதை தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். அப்போ
அவங்கெல்லாம் பாகாலை வழிபட்டவங்களாக இருந்தாங்க. ஆகாப் ராஜா, எசபேல் எல்லாம் பாகாலுக்குடைய தெய்வங்களை வழிபட்ட மக்களாக இருந்தாலும் கூட இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த 27ஆம் வசனம் சொல்லுது, 21:27 ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். அதை அவங்க என்ன செய்றாங்க? விசுவாசிக்கிறாங்க. கர்த்தர் நினைச்சா அழிச்சிருவாரு, கர்த்தர் நினைச்சா அழிப்பாரு, நம்ம தப்பு பண்ண அழிப்பாருங்கிற அந்த வார்த்தை வந்த உடனே தன்னை தாழ்த்த ஆரம்பித்து விட்டார்கள். பிரியமானவர்களே, தாழ்த்தினதுனால கர்த்தர் பார்க்கிறார். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச அழிக்க மனசு வரல. அதனால கர்த்தர் சொல்றார், உன் காலத்தில் என்ன செய்ய மாட்டேன், அவன் காலத்தில் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு கேடான மக்கள் கூட மனம் திரும்பினா கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் அழிக்க மாட்டேன். அழிப்பது அவருக்கு பிரியமில்லை. அழிச்சிட்டு மனஸ்தாபப்படுகிறார். நோவா காலத்தில் அழிச்சிட்டு மனஸ்தாபப்படுறார். இனிமேல் நான் இப்படி அழிக்க மாட்டேன், அதுக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த வானவில்லை அந்த வானத்தில் என்ன செய்தார், வைத்தார் என்று சொல்லி நான் நினைச்சுக்கிறோம் பார்க்கிறோம். அப்போது அப்படி இருந்தும் மக்கள் என்ன செய்கிறாங்க, மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. இது கடைசி காலமாக இருக்குது. நிறைய இடத்துல நமக்கு பூகம்பத்தை பார்க்குறோம். கொலம்பியாவில் பூகம்பம், வெனிசுலாவில் பூகம்பம், இந்தோனேஷியாவில் பூகம்பம், இமாச்சல பிரதேச இந்த சத்தீஸ்கர் இந்த பகுதிகளெல்லாம் பாருங்கள் வெள்ளம், அதிகமான வெள்ளத்தினால் மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். கேரளாவில் நிலச்சரிவு பாருங்களேன், எவ்வளோ பணம் வச்சுருப்பாங்க, அந்த பணம்லாம் எங்கே போச்சு? நிலச்சரிவு வந்துச்சுன்னா அந்த பணம் எங்கே போய் முங்கியிருக்கும்? அதனால் எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். தேவன் நம்ம உயிரோட வைத்திருப்பதே பெரிய காரியம். மன திரும்பங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பாவ சாபத்திலிருந்து வெளியில் வாங்க. மற்றவங்களை துக்கப்படுத்துகிற காரியம் செய்ய வேண்டாம், மற்றவங்களுடைய சொத்தை அபகரிக்க வேண்டாம், மற்றவங்களுடைய சந்தோஷத்தை திருட வேண்டாம், மற்றவருடைய குடும்பத்தை கெடுக்க வேண்டாம், தேவனுடைய நியமத்தையும் கெடுக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் கவனமாக இருந்து ஆண்டவரை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி நான் என்ன செய்யணும், கேட்கணும். பவுல் சொன்ன மாதிரி கேட்கணும். ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி கேட்ட பவுலை போல என்ன செய்யணும், கேட்கும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சொன்னார், நீ ராஜாக்களுக்கு புறஜாதிகளுக்கு என்ன செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும். கேட்டால் தானே அவர் சொல்லுவார். இல்லைன்னா நமக்கு துன்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், துக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம நினைவைக்கு போகணும்னா நம்ம தரிசனத்துக்கு என்ன செஞ்சுருப்போம், போயிருப்போம். நம்ம அது துக்கமாகவே என்ன செய்யும், நம்ம கர்த்தர் குத்திக்கிட்டே இருப்பார், கர்த்தர் வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பார். நான் தான் உன்கிட்ட சொன்னேனே. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, எனக்கு மட்டும் ஏன் இது வருது பிரதர், எனக்கு மட்டும் ஏன் பிரதர் இந்த கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் அந்த வேதனை வருது, எங்களுக்கு இந்த வேதனை வருதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் அவங்களுக்கு அதில் 2 மாதத்துக்கு முன்னாலேயே சொல்லியிருப்பார். அதுக்குள்ளே அர்த்தத்தெல்லாம் என்ன செஞ்சிருப்பார், சொல்லியிருப்பார். தீர்க்க தரிசனமாக சொல்லியிருப்பார். இந்த காரியத்தை செய்யாத, இது செஞ்சால் வேதனை என்ன செய்யும் வர. அதில் அவங்களுக்கு சத்துரு மறக்கடிச்சிடும். இல்லைன்னா 1 வருஷத்துக்கு முன்னால் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருப்பார், இந்த மாதிரி காரியம்லாம் உனக்கு வரும், அதனால் கவனமாக நட, அந்த பக்கம் போகாத, இருளுக்குள்ளே போகாத, விசுவாசிகளோடு அவிசுவாசியம் இருக்கிற இடத்துக்கு போகாது, விசுவாசிகள் அவிசுவாசம் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருளை தேடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போய் தேடிட்டு சவதியில் போய் காலை மிதிச்சுட்டு என் கால் அழுக்காக இருக்குது, என் கால் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அதனால் நம்ம வேதத்தின்படி நடந்து கர்த்தருடைய சித்தம் என்ன ஆண்டவரே, அந்த இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, சதையுள்ள இருதயமாக மாற்றுங்க, கடினப்படுத்தாதுங்க. தேவனுடைய சமூகத்தில் போகும்போது எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அவர் நமக்கு நன்மையை தான் சொல்லுவார், தீமையை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அவர் சொல்லுகிற காரியம் ஒரு இக்காலத்தில் நமக்கு கஷ்டமாக தெரியலாம், வேதனையாக தெரியலாம். எனக்கு நீங்கள் பொருத்தனை பண்ணுவீங்க, கொடுக்கும்போது கொஞ்சம் வேதனையாக இருக்கும். ஆனால் கொடுத்த பிறகு தான் பிளெஸ்ஸிங் நிறைய, அதை விட 100 மடங்கு பிளெஸ்ஸிங் என்ன செய்யும் வரும். கொடுக்கலன்னா என்ன ஆகும், நஷ்டப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் பொருத்தனை பண்ணி கொடுக்க முடியாமல் கடைசியில் அதை விட பல மடங்கு ஆஸ்பத்திரிக்கு போய் சரீரத்தை நாசமாக்கி இருக்கிற மக்களை நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், பார்த்துட்ருக்குறோம். அதனால் நீதிமொழிகள் 15:33 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்.
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை போதிக்கிறார், தம்முடைய வழியும் தெரிவிக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிற அந்த நாட்களில் அதை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ தாழ்மை மேன்மையாகணும்னா நம்ம அந்தஸ்து நம்ம இதெல்லாம் இருக்கலாம், அதை காட்டணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்களை சிறுமைப்படுத்துவது காட்டக்கூடாது. உன்னை விட நான் நல்லா படிச்சிருக்கேன், உன்னை விட நான் நிறையா காணிக்க கொடுக்கேன், உன்னை விட நான் தகுதியானவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி கர்த்தர் நமக்கு என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கனப்படுத்துறது கர்த்தர் தானே. கனப்படுத்தலைன்னா கவலையப்பட வேண்டாம். நம்மகிட்ட கர்த்தர் கணக்கே கேட்க மாட்டார். நான் அதனால் கவலைப்படுறதில்லை. எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல ஆண்டவரே, இந்த வாய்ப்பு கிடைக்கல ஆண்டவரே, எனக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு அங்கே இல்லை இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நான் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா என்கிட்ட கர்த்தர் கணக்கு என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நம்ம சரியாக என்ன செய்யணும், பயன்படுத்திட்டாலே போதும். அப்போ நம்ம அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மக்களை ரட்சிப்புகளை நடத்தணும். ஒரு குடும்பத்துக்கு போனால் அந்த குடும்பத்தை கர்த்தரோடு கூட இணைத்து விடணும், பரலோகத்தோடு கூட இணைத்து விடணும். இந்த காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தரோடு கூட இணைச்சி விடுங்க. உங்கள் மகனை, உங்கள் மகளை, உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை கர்த்தரோடு கூட இணைத்து விடுங்க. உங்கள் சொந்த பந்தத்தை, உங்கள் சொக்காரங்களை எல்லாத்தையும் கர்த்தரோடு கூட இணைச்சி விடுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அவங்க கேட்கலன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். பைபிள் எவ்வளோ தான் சொல்லுது, 2 தடவை சொல்லு, 3 தடவை புத்தி சொல்லு. அது கேட்கலன்னா அவன் அந்நியனாகவே இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவன் திரும்ப உனக்கு சொந்தக்காரன் கிடையாது, அவன் வேற ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது அதான் கர்த்தர் சொல்கிறது. அழிவுக்கு நீதிமொழிகள் 18:12 சொல்லுது, அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும், மேன்மைக்கு முன்னான தாழ்மை. அப்போ அழிவு வர்றதுக்கு முன்னால் நம்ம இருதயம் எப்படி இருக்குமா, இருமாப்பா, கமண்டாக இருக்கும், பெருமையாக இருக்கும். ஒரு தலக்கணம் வந்துடும், நான் சொல்லி வந்துடும். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. என்ன பெருமை வந்துச்சு, அகந்தை வந்துச்சு. எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறாங்க, நம்ம உழைச்சாதானே முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்தேன், அப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தேன். நம்ம உழைக்கிறோம், நம்ம முன்னேறுறோம். அப்போ சம்பளம் 20,000 சம்பளம் இருந்துச்சு. எந்த வருஷத்தில், ஒரு 80 நான் ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னால்னு வைங்களேன். 30 வருஷத்துக்கு முன்னால் 20,000 சம்பளம் அப்படின்னா, அப்போ ஒரு வீடே 20,000 தான். ஒரு வீடே 20,000 தான் விற்றுட்டு இருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ சம்பளம் பாருங்கள். அப்போ நான் சொல்கிறேன், அப்போ நான் மற்றவங்களை அற்பமாக நினச்சி நம்ம உழைக்கிறோம், நம்ம முன்னேறுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அகந்தை வந்துச்சு. நீங்கள் என்ன நினச்சும் சரி, அடுத்த மாதத்துலேருந்தே அந்த ஓனர் என்னை கூப்பிட்டு ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு ஃபீஸ் ரேட்டு குறைக்கணும்னு சொல்லி குறைச்சிக்கிட்டே போனார். கடைசியில் மட்டத்துக்கு கொண்டு வந்துட்டார். பிரியமான பார்த்தீங்களா, நம்ம அந்த அகந்தை வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக தாழ்மை என்ன செய்கிறோம், வந்துடும். நீதிமொழி 22:4 வாசிக்கிறோம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். தாழ்மைப்படுங்க தேவ சமூகத்தில். அந்த பரிசயம் பார்த்தீங்களா, அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி இல்லை, நான் பரிசுத்தவன் சொன்னான், அவனுக்கு கர்த்தர் மேன்மை கொடுக்கல. ஒரு ஆயக்காரன் வெளியில் நின்றுட்டு ஆண்டவரே பாவியான் மேலே கிருபைன்னு சொன்னான், கர்த்தர் அவனை என்ன செய்தார், ஆசீர்வதிச்சு, இவன் தான் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான், இவன் தான் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29-23 வாசிக்கிறோம், மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுடையவனோ கனம் அடைவான். இங்கே ஆசீர்வதிக்கப்படணும், ஐஸ்வர்யவான மாறணும், மகிமை வரணும், மேன்மை வரணும் அப்படின்னா தாழ்த்துங்க. அதுக்காண்டி கிழிஞ்ச சட்டை அழுக்கு சட்டை போடுறது அர்த்தம் கிடையாது. எல்லாத்துட்டையும் புன்சிரிப்போடு இருக்கணும், எல்லாத்தையும் நேசிக்கணும், அவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும். பிடிக்கலைன்னா விட்டுலாம், தப்பு கிடையாது. அதுக்காண்டி அவங்கள ஹட் பண்ணி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, தரைக்குறைவாக பேசக்கூடாது, விசேஷ விதமாக குறை சொல்லக்கூடாது, மற்றவங்கள்ட்ட கோல் சொல்லக்கூடாது, புறங்கூறக்கூடாது. ஒன்றால் ஒரு வீட்டை கட்ட முடிஞ்ச கட்டு, இல்லைன்னா பேசாமல் இரு. ஒருவனை வளர்த்து விழுந்தால் வளர்த்து விடு. என்கிட்ட கர்த்தர் அப்படிதான் சொல்லுவார். இன்றைக்கி நிறைய பேர் ஏன் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பார். நீ இந்த மனுஷன் நீ வளர்த்து விடு, இந்த ஊழியத்தை நீ வளர்த்து விடு, இந்த குடும்பத்தை நீ வளர்த்து விடுன்னு சொல்லியிருப்பார். அவங்க நினைப்பாங்க, எதுக்கு நம்ம இவங்கள போய் வளர்த்து விடணும், நம்ம எதுக்கு இவங்கள உயர்த்தி விடணும். அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். யாரையும் வளர்த்தே விட மாட்டாங்க, யாரையும் வளர்த்து விடமாங்க. சிலவங்க வளர்த்து விட்டுட்டு அவங்களே அழிச்சும் போட்டுருவாங்க. அந்த ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலும் சொல்லுவார். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையினாலே தன் வீட்டை என்ன செய்யறாள், இடிக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே கதையில் ஆகிரும். அவங்களே வளர்ப்பாங்க, அவங்களே அழித்து
போட்டுருவாங்க. அது மேன்மை அடையாது. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வரும்போது தாழ்மை உள்ளவராக வந்தார். மேன்மையெல்லாம் வெறுத்து வந்தார். அவர் எத்தனை பேரை மேன்மைப்படுத்திட்டு போனார் பார்த்தீங்களா? மீன் பிடிக்கிறவங்களாம் இன்றைக்கும் மேன்மையாக தான் இருக்கிறாங்க. என்ன, அவங்க இடங்கள்லாம் ஒரே சர்ச்சு. பேதுரு மீன் பிடிக்கிறவன், யோவான் மீன் பிடிக்கிறவன், அந்திரேயா மீன் பிடிக்கிறவன், இவங்கெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம அவங்களே போல் எங்களை ஆக்குங்கப்பான்னு சொல்லி ஜெபம், பேதுரையை போல் என்னை ஆசீர்வதி, பவுலை போல் என்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்கிறோமே. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் கை வச்சு அந்த இடம் தொடங்கணும். நீங்கள் பரிசுத்தவானாக இருக்கிறீங்க, ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தால் நீங்களும் கை வச்சு அந்த இடம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்படலை, அவங்க தரத்திரம் அடைகிறாங்கன்னா நம்ம கை சரியில்லை, நம்ம உள்ளம் சரியில்லைன்னு சொல்லி அர்த்தம். நம்ம உள்ளம் சரியில்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அதை ஆண்டவர் என் கையை சரிப்படுத்துங்க, ஆசீர்வதிக்கிற கையாக மாற்றுங்க, என் உள்ளத்தில் கர்த்தர் இருக்கணும். நீங்கள் ஆசீர்வதிச்சாதுன்னா ஆசீர்வாதம். பிசாசு உள்ளே இருந்துச்சுன்னா பிசாசு ஆசீர்வதிக்கவா செய்யும், அதை அழிக்க செய்யும். அப்போ என் இருதயத்தில் நீங்கள் இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு இயேசு அப்பாவை இருதயத்துக்குள்ளே என்ன செஞ்சிடணும்? கொண்டு வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாழ்மைப்படுங்க. தாழ்மையில் நிறைய வசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால் இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில் நான் செய்தியாக சொல்லுவேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மேன்மைப்படுத்துறதுல நிறைய ரகசியங்களை வச்சிருக்கிறார். அதனால் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒருவேளை பெருமை அகந்த இருக்குமானால் அதை இன்றைக்கு அப்புறப்படுத்திடுங்கப்பா. நீர் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டு இருந்தால் கர்த்தர் நீங்கள் நீக்கி போட்டுருங்கப்பா. ஆண்டவரே, நல்ல காரியங்களை செய்யணும் ஐயா. ஒருவேளை எங்களை நீங்கள் தாழ்த்தி இருக்கலாம், நீங்கள் உயர்த்துவதற்கு தான் எங்களை தாழ்த்துறீங்க என்று சொல்லி ஆகார் மூலமாக அறிந்து கொண்டோம். ஆமாம் ஆண்டவரே, அன்னாள் மூலமாக அறிந்து கொண்டோம். கர்த்தர் தான் அவங்க கற்பத்தை அடைச்சிருந்தீங்க. கர்த்தரே அவளுக்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருந்தீங்கப்பா. ஆமாண்டவரே, அதே போல் ஆண்டவர் எங்களை நீங்கள் மேன்மைப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறீங்க. திருமண தடைகள்லாம் மாறப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் வறுமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க போகிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெக்கத்தோடு திரிகிற பிள்ளைகளுக்கு மகிமையும் கனத்தையும் கொடுக்க போகிறீங்க, உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்குற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி திருச்சமூகத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி எங்களையும் பயன்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடைய நாமம் மகிமைப்படும்படி பயன்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.